தேர்தல் ஆணையத்தின் ஆணைக்கிணங்க நேற்றைய தினம் கொளத்தூர் தொகுதியில் 2 வாக்குச்சாவடிகளில் இருக்கும் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட்டோட சரிபார்க்குதல் இவிஎம் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்றது. முழுமையாக அதோட பார்ட் 1ல் ஆல்ரெடி போல்டு ஓட்ஸ் சரிபார்க்கப்பட்டு கேண்டிடேட்டோட சீஃப் ஏஜெண்ட்டுக்கு சரிபார்க்கப்பட்டு காமிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ப்ரிலிமினரி மாக் போல், அதுக்கு பிறகு டீட்டெயில்டு மாக் போல் 500க்கும் மேலான மாக் போல் எண்ணிக்கை செய்து அதுவும் சரிபார்க்கப்பட்டு விவிபேட்டோட எண்ணிக்கையும் சரிபார்க்கப்பட்டு நேற்றைய தினம் இருந்த 2 வாக்குச்சாவடிகளும் முழுமையாக 100% வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இவிஎம்மோட வெராசிட்டி, ஒத்தென்டிசிட்டி செக் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. முழுமையாக அது முடிவடைந்தது நேற்றுக்கு. இன்றைய தினம் வாக்குச்சாவடி போலிங் பூத் 17 மற்றும் 28 ஆகிய 2 வாக்குச்சாவடிகளின் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் அண்ட் விவிபேட் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதுவும் போல்டு ஓட் முதல்ல காமிக்கும் பொழுது 100% சரியாக இருக்கின்றது. மாக் போல் நடைபெற்று வருகிறது. மாக் போல், ப்ரிலிமினரி மாக் போலில் போட்ட வாக்குகள் எண்ணிக்கையை சரி பார்க்கும்போது அது 100% கரெக்டாக இருக்கிறது. இந்த ப்ராசஸ் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணைக்கிணங்க தேர்தல் ஆணையம் ஒரு விரிவான வழிகாட்டுதல், ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க. எந்த டவுட்டும் போலிங் மெஷின் மேலே இருக்கக்கூடாது என்பதை எடுத்து காட்டுவதற்கும், அதோட வெளிப்படைத்தன்மையை எடுத்து காட்டுவதற்கும், நம்பிக்கைத்தன்மையை உருவாக்குறதுக்கும் தான் இந்த ப்ராசஸ். நேற்றைய தினம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து காட்டியிருக்காங்க. இன்றைய தினம் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது இன்னும் 5 நாள்கள், நாளையிலிருந்து இன்னும் 5 நாள்கள் இது நடைபெறும். ஏன்னா 14 போலிங் ஸ்டேஷனில் இருக்கிற பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் விவிபேட் கவர் பண்ண வேண்டியதாக உள்ளது. இந்த ப்ராசஸ் நடைபெறும்போது பிற கட்சியினர்கள், பிற கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸும் அவங்களும் இங்கே அவைலபிளாக இருக்காங்க. அவங்களோடையும் ப்ரெசன்ஸில் தான் இது. நேற்றுல பண்ணும்போது இல்லை, அவங்க சாட்டிஸ்ஃபைடாக அவங்க கையெழுத்து போட்டே கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடாக அந்த சர்டிஃபிகேட்டில் அவங்க அவங்களோட ஒப்புதலும் பெற்றிருக்காங்க. இந்த பணிகளில் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட சார்பாக கிட்டத்தட்ட 15 பணியாளர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சார்பாக இருக்க, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக 10 பணியாளர்கள் நாங்களும் நியமனம் செஞ்சுருக்கோம். அதை தவிர போலீஸில் அதிகமான பாதுகாப்பு, இது கவுண்டிங் மாதிரி ஒரு ப்ராசஸ், கவுண்டிங்கில் இருந்தால் கூடியும் இவிஎம் மெஷின்ஸ் டீல் பண்ணுற ப்ராசஸ் இருக்கனால போலீஸோட அதிகமான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒர்க்கர்ஸ், இந்த இவிஎம்ஐ மொபிலைஸ் பண்ணுறதுக்கு 4 மாடி இருக்குது, அதில் எடுத்துகிட்டு வராங்க. அதோட ஒர்க்கர்ஸ் ஒரு 20 பேர் ஒர்க்கர்ஸ் ஈடுபடுத்துகிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டும் தேர்தல் ஆணையத்தோட இதில் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. அதுக்கு கிளியரான வழிமுறைகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் ஆர் கிளரிக்கல் ஆர் எனி அதர் ஃபால்ட் இருந்தால் தேர்தல் ஆணையத்தோட நோட்டீஸுக்கு அது கொண்டு போகப்படும். தேர்தல் ஆணையத்துக்கு அது எடுத்து சொல்லும். ஆமாம், ஆனால் இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. இது மல்டிபிள் லெவல்ஸில் செக் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் 100% சரி பார்த்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸும் ஆல்ரெடி உண்டு. நன்றி, தேங்க்யூ.